வெல்கம் டு ஃபியூச்சரேஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல யூனிட் நம்பர் 1ல இருந்து ஒரு ரைட்டரோட இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ரைட்டரோட நேம் என்னன்னா ஜெஃபரி சாசர். இவர் எந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்திருக்காரு அப்படின்னா 1340 to 1400 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் எட்வர்ட் 3 and lived in Richard II and died in Henry IV. So இது எல்லாமே கிங்கோடைய நேம் தான். ஸோ இந்த பீரியட் இவங்களுடைய பீரியட்ல தான் இவர் வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவரோட லைஃப் அண்ட் லிட்டரரி கெரியரை we can divide as 3 டிவிஷனா நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் அண்ட் இட்டாலி அண்ட் இங்கிலீஷ். ஸோ பிரெஞ்ச் பீரியட்ல இவர் வந்து ஒரு பேஜ் பாயா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்ற ஒரு டியூக்கோட ஒய்ஃப்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்டாலி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டா இருக்காரு. கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக இட்டாலிக்கு போவாரு. ஸோ அங்க போயிட்டு தான் யார் அவர் மீட் பண்றாரு அப்படின்னா பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் ரைட்டர்ஸை வந்து மீட் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பீரியட். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் வந்து எம்பியா எலெக்ட் பண்றாங்க. எந்த பிளேஸ் அப்படின்னா கென்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸாவும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா இவருடைய லிட்டரரி கெரியர்ல என்னென்ன பீரியட்ல என்னென்ன ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்ச் பீரியட். ஸோ இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் தீலா ரோஸ் அப்படின்றது. இது வந்து ஒரு அலிகரிக்கல் போயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒர்க்ல எதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவர் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னா மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த இன்ஃபர்மேஷனை பத்தி தான் கொடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெத் ஆஃப் பிளான்ட் ஆர் த புக் ஆஃப் டச்சஸி அப்படின்ற ஒரு ஒர்க். இந்த ஒர்க் வந்து ஒரு ட்ரீம் போம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல வந்து ஆக்டேவ் ரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இது என்ன மாதிரியான போம்ல கப்லெட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8 syllabic ரைமிங் கப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஜான் ஆஃப் காண்ட் அவங்க ஒய்ஃபோட டெத்துக்காக இதை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இட்டாலியன் பீரியட். இது வந்து செகண்ட் பீரியட். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடி அப்படின்றது தான். இது வந்துட்டு ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரைன் ராயல் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்லெட்ல எழுதியிருக்காரு. இதுல 10 syllabic லைன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொக்காஷியோவுடைய இல் ஃபெலஸ்ட்ரேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்ல இருந்து தான் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடி அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கான சோர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து யாருக்காக இவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜான் கோவர் அப்படின்ற ஒரு ரைட்டர். இவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கண்டெம்பரரி ரைட்டர் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்காக தான் இந்த ஒர்க்கை வந்து அவர் டெடிகேட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது வந்து ஒரு அன்பினிஷ்ட் போம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல வந்து டோட்டலா 2158 லைன்ஸ் வந்து மொத்தமா இருக்கு. இது வந்துட்டு ஆட்டோபயோகிராபிக்கல் பேசேஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல வந்துட்டு டான்டியோடைய டிவைன் காமெடியோட ரிசம்பிளன்ஸ் வந்து அதிகமா இந்த ஒர்க்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்றது இதுவுமே ஒரு அன்பினிஷ்டு போம் அப்படின்னு சொல்லலாம். இதுல மொத்தமா எத்தனை டெய்ல்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 9 டெய்ல்ஸ். எத்தனை விமனை பத்தி இதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா 10 விமன்ஸ் டோட்டலா இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹீரோயிக் கப்லெட்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அண்ட் இதுல ரைமிங் பேர் ஆஃப் அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்றது தான் நம்ம ஹீரோயிக் கப்லெட்னு சொல்லுவோம். அதாவது பேர் ஆஃப் 2 லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் ஆஃப் பவுல் அப்படின்ற ஒரு ஒர்க். இந்த ஒர்க் டோட்டலா 699 லைன்ஸ் வந்து இருக்கு. இதுவும் ஒரு ட்ரீம் போம் தான். இதுலயும் டான்டியோட டிவைன் காமெடியில இருந்து டைரக்ட் பேசேஜ் வந்து கண்டெயின் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் இதுல வந்துட்டு பேர்ட்ஸ் உடைய கேரக்டரைசேஷன் அண்ட் மேரேஜ் ஆஃப் ரிச்சர்ட் II அண்ட் ஆனி ஆஃப் பொஹீமியன் அப்படின்றவங்களோட இன்ஃபர்மேஷனை பத்திலாம் இதுல நமக்கு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தேர்ட் பீரியட். இது வந்து இங்கிலீஷ் பீரியட். அண்ட் இந்த பீரியட்ல சாசருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கான சோர்ஸ் எதுல இருந்து எடுத்திருக்காரு சாசர் அப்படின்னா பொக்காஷியோவுடைய டெக்கமெரான் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. இதுல டோட்டலா எத்தனை பில்கிரிம்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 29 பில்கிரிம்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ், ஒரு சொசைட்டில நிறைய ஜானரை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஒரு பில்கிரிம் மாதிரி போறது. ஸோ அதுதான் இந்த ஒர்க்ல மெயினா சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலா எத்தனை டைல்ஸ் வந்து இதுல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு அப்படின்னா 24 டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண டைல்ஸ் உடைய கவுண்ட். அண்ட் இதுல டோட்டலான லைன் வந்து பாத்தீங்கன்னா 17,000 அப்படின்றது. சோ இதுல எந்த பிளேஸ்ல இருந்து இவங்க பில்கிரிம் போறாங்க அப்படின்னா டபர்ட் இன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சவுத் வார்க் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இந்த டபர்ட் இன்னோடைய ஹோஸ்ட் யாரு அப்படின்னா ஹாரி பெய்லி அப்படின்றவரு. சோ எந்த பிளேஸ்க்கு இவங்க போய் ரீச் ஆக போறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆஃப் தாமஸ் பக்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா கேன்டர்பரி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. சோ இதுல 29 பில்கிரிம்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டபர்டின்ல இருந்து கிளம்பும் போது 2 டைல்ஸ் வந்து சொல்லணும். அண்ட் தென் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது 2 டைல்ஸ். ஸோ டோட்டலா ஒருத்தருமே 4 டைல்ஸ் வந்து சொல்லியிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் சார்ஜரை பத்தி பார்க்கலாம். ஸோ சார்ஜர் அப்படின்னாலே அவரோட போன்ஸ்ல என்ன லைன் மாதிரியான யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுல ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி பிசிசி அப்படின்றது இது வந்து சார்ஜேரியன் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய போம் ஸ்டான்சாஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட ஒர்க்ல மேக்ஸிமம் என்ன மாதிரியான டயலக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயலக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் அப்படின்னாலே இது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இவரோட கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் அல்லது இவருக்கு அடுத்த பீரியட்ல வந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே இவரை பத்தி என்ன கமெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ த வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க சார்ஜர் அப்படின்னா ஸ்பென்சர் வந்து சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஹோமர் அப்படின்னு சார்ஜரை சொல்றது யாரு அப்படின்னா ரோவர் ஆஸ்டிலம் அப்படின்றவரு. அண்ட் வித் ஹிம் born our real poetry அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா மேத்யூ அர்னால்ட் அப்படின்ற ஒரு ரைட்டர். அண்ட் லார்ட் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு லின்கேட் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து சொல்றாரு. ஸோ இது எல்லாமே அவரை பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன். அட்லாஸ்ட் அவர் எந்த இடத்துல பரி பண்ணிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பரி பண்ணிருக்காங்க. அண்ட் he was the first poet who was buried in the Westminster Abbey. Thank you all. TNPSC டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.